அந்த குணங்கள் எல்லாம் மாற வேண்டும். அதுதான் எளிமை. எளிமையாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, எளிமையான ஒரு மனிதனை ஆண்டவர் வெட்கப்படுத்துவதை இல்லை, அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வாரா? இன்றைக்கு எளியவன் என்று சொல்லி இந்த பூமியால் மறக்கப்படுகிறீர்களோ, ஆனால் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கடந்த வாரம் கோரம்பலத்துல ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியான ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஒரு ஊழியக்காரர்களாக இணைந்து ஒரு பிசாசை விரட்டுவதற்காய் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது பலருக்குள் பல மேட்டிமை. நான் பெரிய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரங்க 4 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒருமனை இல்லை, அவங்களுக்குள்ள தாழ்மை இல்லை, அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஆனா ஒரு எளிய ஒரு சின்ன ஊழியக்காரன் அவனை சொன்னாங்களாம், நீ எல்லாம் எது அமைதியா இருக்கணும், வந்தியா போனியா எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நீ உட்கார்ந்துக்கோ அப்படி சொல்லி சொன்னாங்க. இவரும் பாவம், அவங்க எப்படி பிசாசுகளை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க. ஆனா அமைதியா பின்னால உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆண்டவரே எல்லாரும் பிசாசு துரத்துறாங்க, இந்த பிசாசு போக மாட்டேங்குது, பிசாசு போகலன்னா அப்படி நாமம் தானே ஆண்டவரே மகிமைப்படாது, பிசாசு போகணும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆனால் அங்க துரத்தின ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாய்வளம் பரிசுத்தம், நாய்வளம் ஊழிய அனுபவம், அந்த ஒரு மேட்டிமை அவர்களுக்குள் இருந்தது, தாழ்மை இல்லை, ஒரு எளிமை இல்லை. அந்த பிசாசு சொன்னது கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் என்று சொல்லிச்சான், நிப்பாட்டு என்று சொல்லிச்சான். எல்லா ஊழியக்காரங்க பார்த்தாங்களா, நீங்க யாரு துரத்தினாலும் நான் போக மாட்டேன். அப்போ அங்க இருந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, நீ எப்போ போவ, அங்க உட்கார்ந்துக்கான் பாரு, உண்மையா ஜெபிச்சுக்கிட்டு அவன் சொன்னா நான் போயிடுவேன். பிசாசுக்கு தெரிந்து யாரு உண்மையா ஜெபிக்கிறாங்க, யாரு உண்மை இல்லாம ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது மனுஷனுக்கு தெரியல, எல்லாருக்கும் கேவலமாகிவிட்டது. அவனை கூப்பிட்டாங்க, உங்க வாப்பா நீ ஜோமனு பாப்பா ஓடிச்சு. வரும் பொழுது பிசாசு அலறி ஓடினது. என் அன்பு தேவச்சனவன் எளிமை, எளிமையோடு கூட இருக்கிற உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்களை கர்த்தர் உயர்த்துவா. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ நான் எளியவனாக இருக்கிறேன்னு, ஐயோ எல்லாராலும் வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறேன்னு என்னை யார் கவனிக்க கூடும்? என் அன்பு தேவச்சனமே வேதம் சொல்கிறது, சங்கீதம் 9:18 வாசித்து பாருங்கள். வேதம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 9:18 வாசிக்க கேட்கலாமா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவச்சனமே, இந்த உலகம் அவரை மறந்து விடலாம், நம்மிடவர்கள் மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோது ஒரு சூழ்நிலையில் மறந்து விடுகிறவர் அல்ல. கர்த்தருடைய வல்லமை இந்த இரவு உங்களை ஆசீர்வதிக்கும். என் அன்பு தேவச்சனமே, பொற்சொல்லுன்னு முன்னாடி வந்துரும்படி உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பெனி உற்சாகம் கவனிங்க. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு எளியவர்களாக இருக்கிற உங்களை இந்த உலகம் மறந்து விட்டதோ, உங்களுடைய நன்மைகளை மறந்து விட்டதோ, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை மறந்து விடுகிற தேவன் அல்ல. கைகளை தட்டி தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். யோசேப்பு என்கிற ஒரு எளியவன், அவன் வீட்டில கடைசி, ஆனால் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் மறந்து விட்டார்கள். அவனுடைய தாய் தகப்பன் கூட அவன் மறைத்து விட்டான் என்று சொல்லி யோசேப்புடைய நினைவை மறந்து போனார்கள். ஒரு நாள் பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி யோசேப்பு அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் ஒரு பாவமும் செய்யல, நான் ஒரு அநியாயமும் செய்யல, ஒரு தண்டனையும் ஒரு குற்றமும் நான் செய்யல, அநியாயமா நான் இங்கு சித்திரவதைப்படுத்தப்படுகிறேன், நான் செய்யாத குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சொல்லாததை சொன்னாய் என்று சொல்கிறார்களோ, கூட பிறந்தவர்கள் உங்களை
நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து விட்டார்களோ, உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ, என் அன்பு தேவச்சனமே கலங்காதிருங்கள். இந்த யோசிப்பு சொன்னான், பானு 3 நாளிலே உனக்கு விடுதலை, நீ ராஜ்ய சமூகத்திற்கு போவாய். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவியா? ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஒருத்த கஷ்டப்படுகிறான், எந்த தப்புமே செய்யாம இவ்வளவு வேதனைப்படுகிறான், ஒரு தெய்வ மனிதன் நினைத்துக்கொள் என்று சொல்லி பானபாத்திரக்காரனுடைய தலைவிடத்தில் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் கடைசி வசனம் ஆதியாகமம் 40:23 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து போனா. என் அன்பு தேவச்சானமே, எளியவனாக, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவனாக, முழு குடும்பமே அவனை மறந்து விட்டது, மறைத்து விட்டா. ஆனால் ஆண்டவர் மறந்தாரா? இல்லை, இல்லை, ஆண்டவர் மறக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜா ஆள் அனுப்பி சிறைச்சாலையில் இருந்து அவனை விடுதலையாக்கி எகிப்து தேசம் முழுவதற்கும் அரண்மனை முழுவதற்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். இந்த இரவும் எளியவர்களாக, எல்லாரும் மறக்கப்பட்டவர்களாக, எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் மறந்து போவதில்லை. உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எதிர்காலம் கொண்டார். ஆகையால் நீங்கள் உங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்கள் மாற வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை நான் சொல்லவில்லை, எளிமையான வாழ்க்கை, பிச்சைக்கார வாழ்க்கை சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீசர்கள் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, எங்களில் யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள், 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். சீசர்களுக்குள் ஒரு பெரிய எண்ணம் வந்தது, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருக்கக்கூடும்? எங்க சமூகபுரம் ஆலயத்தில் ஒரு நாள் ஐஎம்எஸ்ல இருந்து ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க. வேடிக்கையா இருந்தது. சீசர்களும் ஒருத்தனை பிடிச்சு கூப்பிடுறாங்க, இப்ப அங்க வாப்பா. யோவான் சீசன் சொன்னா, இங்க வா. அந்த வழிபோக்கன் வந்தான். ஐயா சொல்லுங்க, இயேசுவுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இயேசுவுக்கு முதன்மையான சீசன் யாரு? ஐயா நீங்க தான். இயேசுடைய மார்பை சாய்ந்தது யாருப்பா? ஐயா அது நீங்க தான். நீங்க தான் முதல் சீசன், நீங்க தான் பெரிய சீசன், நீங்க தான் பெரியவர். அவன் கொஞ்சம் தள்ளி போகிறவர்களுக்குல அந்திரியா கூட்டாங்க, வா அடிச்சு வேமா போன. என்னையா யோவான்ட்ட ஏதோ பேசணும் இருந்துச்சு. சீசன்ல யாரையா பெரிய சீசன்? பேதுருவை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? ஐயா நீங்க தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேதுரு கூப்பிட்டான் அந்த மனுஷனை, ஓடோடி வந்தா. இவன் நினைச்சான் போகும்பொழுதே புலம்பிட்டு போறான், இவரு என்ன கேட்க போகிறாரோ. பேதுரு கேட்டா, சீசன்ல பெரிய சீசன் யாரு? சொன்னா, அது நீங்க தாயா. ஆண்டவர் எது சொன்னா யார்கிட்ட சொல்லுவார்? உங்ககிட்ட தாயா. சீசர்களுக்குள்ளேயே ஒரு வெற்றிமை. இயேசு சொன்னா, ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற மேட்டுமை, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆழம் அகந்து நான் பெரியவைங்கிற எண்ணம், அதை மாற்றி பாருங்க. இந்த இரவு இயேசு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த உங்களை கிருபை பாராட்டுவா. எளிமையான ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 72 12 13 வசனத்தை வாசித்து பாருங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் ஆண்டவர் அந்த எளியவனை உயர்த்தப்படுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்த